ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் ஏன் வெளியிலேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்? அதுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் கேபிட்டல் உங்களோட டயத்தை வந்து பை பண்ணும். ஸோ அதான் அதோட சிம்பிள் மீனிங். ஸோ நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 3 கேட்டகரியில் உங்களோட ஸ்டார்ட் அப் இருக்கா அப்படின்றது பாருங்கள். ஸோ உங்களோட ஸ்டார்ட் அப்க்கு இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் 18 மாதத்தில் நீங்கள் ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த மார்க்கெட்டை உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அப்போ ஸ்பீட், அந்த 18 மந்த்ஸ் ஸ்பீட் இருக்கான்னு பாருங்கள். அது இல்லாட்டி ப்ராஃபிட்ஸை வச்சு பில்ட் பண்ணலாம் அந்த பிஸ்னஸை. ஆனால் ப்ராஃபிட்ஸை வச்சு பில்ட் பண்ணால் 5 வருஷத்துக்கு மேலே ஆகும் அந்த பிஸ்னஸை பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே கேபிட்டல் அந்த ஸ்பீடை வந்து ஃபஸ்ட் மூவ் அட்வான்டேஜை வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஸ்பீடு இருக்கான்றத உங்களோட ஸ்டார்ட் அப்பில் அந்த மார்க்கெட்டில் இப்போதைக்கு நம்ம அதை 18 மந்த்ஸ்க்குள்ளே பில்ட் பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். ரெண்டாவது அப்ஃப்ரண்ட் காஸ்ட். நிறைய டீப் டெக்கு, அப்புறம் ஹார்ட்வேரில் பில்ட் பண்ணுறது, பயோடெக்கு, ஸ்பேஸ் டெக்கு, டிஃபென்ஸ் டெக்கு, இதில் பில்ட் பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாருக்கும் கேபிட்டல் வந்து அப்ஃப்ரண்ட்டாக வேணும். அப்போ அந்த ப்ராடக்ட்டோட ரிசல்ட்டை வச்சு தான் உங்கள் மார்க்கெட்டுக்கு அந்த பிஸ்னஸை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் அவங்களுக்கு அப்ஃப்ரண்ட் காஸ்ட் அதிகமாக தேவைப்படுதான்னு பாருங்கள். அதனால் சின்ன ரூபா ரெவன்யூ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பல கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அப்ஃப்ரண்ட் காஸ்ட் உங்களோட இதுக்கு தேவைப்படுதான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா வின்னர் டேக்ஸ் மோஸ்ட். ஸோ இந்த பிஸ்னஸ், இந்த இதில் வின்னர் தான் அந்த பிஸ்னஸை வந்து பெரிய மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுவாங்க. அது யாருக்குன்னா மெயினாக உங்களோட பிஸ்னஸ் வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் ஆர் ஸ்விக்கி, ஜொமேட்டோ. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸ் இல்லை அப்படின்னா நெட்ஒர்க், ப்ரோக்கரேஜ் நெட்ஒர்க்லாம் இருக்கும் லைக் க்ரோ, ஜெரோதா. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஆப்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வின்னர் தான் பெரிய மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுவாங்க. அப்போது லார்ஜஸ்ட் பிளேயராக உங்களால் வர்றதுக்கு பெரிய கேபிட்டல் வேணுமா அப்படின்றது பாருங்கள். அதுக்கடுத்து செகண்டாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேபிட்டல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் லைக் ஸ்விக்கி, ஜொமேட்டோ கூட காம்பீட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம், முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட பப்ளிக் கேபிட்டல் இருக்குது, பெரிய வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங் இருக்குது. ஸோ 5,000 10,000 crore மேலே அவங்க அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மார்க்கெட்டை செகண்ட் பொசிஷனாக இருந்து கேப்சர் பண்ணோம் அப்படின்னா கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 கண்டிஷனில் உங்களோட ஸ்டார்ட் அப்பில் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த கேபிட்டலை வச்சு இன்னொரு பாஸை விலை கொடுத்து வாங்குறீங்க. ஸோ மெயினாக ஸ்டார்ட் அப்க்கு வர்றது காரணம் நமக்கு வந்து ஒரு பாஸ் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த இன்வெஸ்டர் இங்கே வந்து பாஸாக உட்காருவார். பாஸாக உட்காந்து உங்ககிட்ட வந்து நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுவீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ குவார்ட்டர் ரிவ்யூ வச்சு நோண்டி கேள்வி கேட்டு உங்களை டென்ஷன் தான் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் கேபிட்டல் எக்ஸ்ட்ரா ஓவர் டெல்யூஷன் வேறு பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து சீனியர் ஸ்கூல் சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் ரைசிங் கோஹார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ யாராவது வந்து லைக் ஒரு ஐடியாலேருந்து எப்படி ஒரு வெஞ்சர் பிஸ்னஸை பில்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு என்ரோல் பண்ணணும்னா என்னோட பயோவில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.